நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த 121வது கருத்தரங்கு தலைமை தாங்கிய அஸ்ட்ரோ பாபை அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 121வது மாதாந்திர கூட்டத்திற்கு என்னை தலைமையேற்று நடத்தி அந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய இந்த சங்கத்தினுடைய தலைவர் பள்ளிப்பாளையம் குரு பூபதிராஜன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட மேடைகளில் பேசியது உண்டு. எல்லா ஜோதிட மேடைகள்லேயும் ஜோதிடத்தினுடைய பிறப்பை பற்றி பேசியிருக்கிறேன், ஜோதிடத்தினுடைய ஆய்வை பற்றி பேசியிருக்கிறேன். முதல் முறையாக ஜோதிடத்தினுடைய பலன்களை பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு நினச்சி தான் இந்த மேடைக்கு வந்தேன். எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு பட்டப்பேர் கொடுத்துருக்குறாங்க, ராகுவின் காதலன் அப்படின்ற ஒரு பட்டப்பேர். அது எப்படியோ ஒட்டிடுது. சித்தயோகி சிவதாசன் ரவியினுடைய பிறந்தநாள் விழா பெருந்துறையில் நடக்கிற போது அவர் பூர நட்சத்திரம் பிறந்தது. அந்த விழாவில் ராகுவை பற்றி முதல் முறையாக பல்வேறு ஆராய்ச்சி கருத்துக்களை பதிந்த காரணத்தினால் இந்த ராகுவின் காதலன் அப்படின்ற ஒரு பெயரை என் கூட சேர்த்திட்டாங்க. அதனால் நான் போகிற இடமெல்லாம் இந்த ராகுவை பற்றி பேசுங்க, கேதுவை பற்றி பேசுங்கன்னு இதை சார்ந்த ஆராய்ச்சிகளே நிறைய பேசிட்டேன். இப்போ என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருகக்கூடிய 100 ஜாதகங்கள் எடுத்துட்டிங்கன்னா 96 ஜாதகங்கள் ராகு திசை சம்பந்தப்பட்டோ அல்லது ராகுவினுடைய தொடர்பில் இருக்கிறவங்களோ தான் என்கிட்ட வருவாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாதகம் எடுத்து பார்க்கிறேன். நான் ஒரு 6:30 மணி 5 மணிக்கு மேலே தான் ஜாதகம் பார்க்க உட்காருவேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உட்கார்ந்தோம்னா ஒரு 10 ஜாதகம் வந்தால் 8 ஜாதகம் ராகு திசை ஜாதகம் தான் வரும். அதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் உண்டு. அத்தனை சந்தேகங்களையும் எனக்கு தெரிந்த வரையில் எனக்கு புரிய வைத்த, உணர்த்த வைத்த என்னுடைய குருமார்களினுடைய வழிகாட்டியினுடைய அடிப்படையில் கிளியர் பண்ணிகிட்டே வரேன். இதில் முக்கியமாக ஏன்னா இந்த யூடியூப்பில் இந்த விஷயங்கள் பரவுறதுனால அடுத்த தலைமுறையினருக்கு ஏதாவது விஷயங்கள் பகிர முடியுமா அப்படின்னு பார்க்கிற பொழுது நிறைய பேரினுடைய ஒரு சந்தேகங்கள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு ராகு திசை நடக்கிற பொழுது அப்ப இந்த குழந்தைகள் அப்படின்றத 3 பிரிச்சுக்கலாம். 7 வயதில் ராகு திசை நடந்தால், 14லிருந்து 15 வயசு வரையும் ராகு திசை நடந்தால், இல்லை ராகு திசை தொடங்கி நடக்கத்தில் இருந்தால், ராகு அந்த டைம்ல நடந்து கொண்டிருந்தால், 14லிருந்து 21 வயசுக்குள்ள ராகு திசை நடந்தால், இந்த அமைப்பு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, நிறைய குழப்பங்களை இந்த பெற்றோர்களிடத்துல ஏற்படுத்துது. அவங்க பயந்துக்கிறாங்க. குறிப்பாக இப்போ சமைக்கிறதுலேருந்து, வீடு பெருக்கிறதுலேருந்து, ஜோசியத்திலிருந்து தங்க வைக்கிறது வரையும் யூடியூப்பில் பார்த்துடுறாங்க. அதனால் இந்த யூடியூப்பில் பார்த்த உடனே என் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது, 8 வயசு ஆகுது, ராகு திசை நடக்குது, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருவது உண்டு. அதே போல் இந்த ராகுவை பற்றி உடனே இவங்க குழந்தைக்கு ராகு திசை நடக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. யூடியூப் மூலியமாவோ இல்லை மீடியா மூலியமாவோ இல்லை அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு உண்டான ஜோதிட அறிவில் தெரிஞ்சுட்டு அதை போய் ராகு எப்படி இருப்பாருன்னு ஜோசியத்தில் போய் பார்க்குறாங்க யூடியூப்பில். அதில் இந்த ராகுவை பற்றி இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிரட்டல்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்க. ராகு பாம்பு, அது போதைக்கு உண்டானது, பெண்களுக்கு உண்டானது, முறையற்ற உறவு, கடத்தல், இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவங்களில், நான் பார்த்த இந்த 23 ஆண்டுகள் அனுபவங்களில் இந்த மாதிரியான ஜாதகங்கள் அப்படின்னு என் கையில் வந்தது, என்னுடைய சொந்த அனுபவம், ஒரு 10 ஜாதகம் இருக்கும். அதற்கு மேலே இல்லை. ஆக அப்போ நான் கணக்கெடுத்துக்கொள்றது என்னன்னா, அப்படி ஒன்றும் இவங்க சொல்ற மாதிரி ராகு கிட்ட ஒன்றும் பெரிய மாற்றமோ அல்லது ராகு ஒரு முறையற்ற ஒரு விஷயத்தை செய்வது போலயோ எனக்கு தெரியல. ஏன்னா சைவ குறவர்கள்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்களில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே ராகு கேது நட்சத்திரம்.
அப்போ அவர்கள் பிறந்தது ராகு திசையில் தானே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிறப்பு ஒரு தெய்வீக தன்மையை கொடுத்துடுமா அப்படின்னு அதை சார்ந்த ஆராய்ச்சி நிறைய விஷயங்கள் செய்ததில் ராகு என்பது ஒரு பெரிய அச்சு சார், ஒரு பெரிய ஒரு சுத்துக்கூடிய ஒரு பெரிய அச்சு. அதில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது சுத்தம். செவ்வாய் என்பது வீரியம், ராகு என்பது அதிவீரியம். செவ்வாய் வந்து ஸ்கொயர்னா ராகு கியூபு. அப்போ ராகுக்குள்ள நம்ம என்ன விஷயங்கள் போடுறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது நிகழும். சரி, ராகு அப்படின்னும் போது இப்போ 3ஆக பிரிச்சிட்டோம். 7 வயதிற்குள் ராகு நடந்தால் அப்படின்னு பார்க்கிற பொழுது யாருக்கு நடக்கும்? 7 வயதுக்குள் யாருக்கு ராகு நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தால், செவ்வாய் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்திலோ அல்லது 2ஆம் பாதத்திலோ. அப்போ செவ்வாய் நட்சத்திரம்னு எடுக்கிற பொழுது என்னென்ன வந்துடும்? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறப்பு எடுக்கிற பொழுது ராகு இந்த 7 வயதில் தொடர்பு கொள்வார். அப்போ ஒரு 3.5 வயசுல ராகு தொடர்பு கொண்டா 21 வயசு வரையும் டிராவல் ஆகும் ராகு அந்த குழந்தைக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் மிக முக்கியமாக, இன்றைய காலகட்டங்களில் மிக முக்கியமாக பெற்றோர்கள் கவனத்தில் கொள்வது வந்து 2 விஷயங்கள். ஒன்று கல்வி, இன்னொன்று அவருடைய கேரக்டர், குணாதிசயம். இதில் ஏதாவது மாற்றம் வந்துடுமா, குழந்தை ஏதாவது மாறி போயிடுமா அப்படின்னா அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. 7 வயது வரை ராகு தொடர்பு கொண்டாலோ ராகு நட்சத்திரத்தில் நடந்தாலோ அந்த சார்ந்த விஷயங்கள் அவருடைய தந்தையை சார்ந்து அமையும். நீங்க நிறைய பேர் இந்த விஷயங்களை பாருங்க. செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்து ராகு 7 வயதை தொடுகிற பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பிரச்சனை. அவங்க அப்பா வழி உறவுகள் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். 7 வயது வரையும் ராகு அவரை தொடாது. அப்படி தொட்டால் அவர்களுக்கு சரும பிரச்சனைகள் மட்டும் வரும். குழந்தைகளுக்கு சரும பிரச்சனைகள் வரும். அதே போல அந்த சுவாச சம்பந்தப்பட்ட அடிக்கடி சளி புடுகிற சமாச்சாரம், இந்த மாதிரி கேதுவும் நடந்தாலும் வரும், இதில் வரும். அதே போல ராகு இந்த 7 வயதிற்குள் தொடர்பு கொள்ளுகிற பொழுது இவருடைய படிப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அவர்கள் போகக்கூடிய வேகம், அவருடைய சிந்தனையினுடைய நிலை பிற குழந்தைகளிலிருந்து மாறுபட்டு இருக்கும். ரொம்ப வந்து அவங்கள படிக்கிறதுக்கோ அதுக்கோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவன் 40 மார்க் வாங்குறான்னா 40 மார்க் அவன் என்ன கவனிக்கிறானோ அந்த இதுக்கு 40 மார்க் வாங்குவான். ராகு மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. அவனுடைய சிந்தனை திறன் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் யோசனை செய்ய முடியாத லெவலில் 7 வயது குழந்தை இன்னைக்கு ஒரு அமெரிக்க கம்பெனியினுடைய சிஇஓ கேட்டகரியில் போய் உட்காருது. ராகு ஸ்டார். அவனுடைய சிந்தனை திறன் வேறு மாதிரியாக இருக்கும். யாரும் நார்மலாக கையில் எடுத்து பயணிக்காத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்பான். 7 வயது குழந்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுவான், ரோபோட்டிக்ஸ் பற்றி பேசுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய 5G அலைவரிசையினுடைய தன்மைகளை பற்றி பேசுவான். ஆனால் நீங்கள் அவங்கள போய் ஒரு ஜியாகிரபி, ஒரு சோசியல் சயின்ஸ் படினோம், இல்லை ஒரு இங்கிலீஷ் படினோம் சொன்னால் அவனால் முடியாது. நடைமுறை வாழ்க்கைக்கு புறம்பானவன் ராகு, மாறுபட்டவன் ராகு. அவன் எப்படி மாறுபட்டு இருப்பான்? அந்த மாறுபட்ட தன்மை இந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா, நல்லது பண்ணாதா? படிக்கவே மாட்டான், சும்மா சுத்திட்டு இருப்பான், விளையாண்டு இருப்பான், ரொம்ப குறும்பு இருக்கும். ஆனால் படிப்பில் பார்த்தீங்கன்னா 90 மார்க் வாங்குவான். ஸோ இந்த மாதிரி தன்மைகள் ராகு திசையில் 7 வயதுக்குள் நடக்கக்கூடியவர்களுக்கு உரித்தான விஷயம். அடுத்து 14 வயசுக்கு போயிடுவோம். இந்த 14 வயசுக்கு ராகு போகிற பொழுது அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? பருவ வயதை எய்தக்கூடிய தன்மை. இந்த பருவ வயதை எய்தக்கூடிய தன்மையில் என்னுடைய சொந்த அனுபவம் 2 திசைகள் வரக்கூடாது. ஒன்று ராகு, இன்னொன்று சுக்கிரன்.
இந்த இரண்டுமே வாழ்க்கையை அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அந்த குணாதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப இந்த ரெண்டு கிரகம் வந்தா ஒன்னு குட்டி சுக்கிரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி சுக்கிரனும் சரி ராகும் சரி, குட்டி சுக்கிரன் ராகு திசையும் சுக்கிர திசையும் இந்த 14 வயதுகளில் குழந்தைகளை தொடக்கூடாது. அது தொட்டா அது கொஞ்சம் மாறுபட்ட நிலைப்பாட்டை தான் கொடுக்கும். அப்ப இந்த 14 வயதில் ராகு தொடுகிற பொழுது கரெக்டா அவன் 10th என்ட்ரி எடுப்பான். அப்ப 10th தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் படியை தீர்மானிக்கக்கூடிய தன்மை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். 14 வயதில் ராகு திசை பிறக்கிறது அப்படின்னா அவன் சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவனாக இருப்பான். அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறப்பெடுத்தால் 14 to 15 வயசுக்குள்ள ராகு திசை தொடும். 3ஆம் பாதம், சந்திரனுடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் குழந்தை பிறந்தால் அது 14-15 வயசில் ராகு திசைக்குள் என்ட்ரெடுக்கும். இந்த ராகு திசைக்குள் என்ட்ரெடுக்கிற பொழுது இப்பதான் நம்ம கொஞ்சம் ஜாதகத்திற்குள் பயணப்பட வேண்டும். ராகு திசைக்குள் இந்த எஸ்எல்சி படிக்க போற பையன் அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய கொஸ்டின் வருது. என்னோட யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் பையன் என்ன படிப்பான், பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பையன் எதை நோக்கி போவான், பையனுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா இப்போ ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் ராகுவுக்கு திரிகோணத்தில் 7 வயசு வரையும் இதை கணக்கெடுக்க வேண்டாம், 14 வயசு வரையும் இதை கணக்கெடுக்க வேண்டாம். 14 வயதிற்கு மேற்பட்டு ஒரு சுத்து குரு முடியணும். 12 வருஷம் ஒரு சுத்து குரு முடிந்தால் அதனுடைய நிலைப்பாடு ஜாதகத்தை வேறு விதமாக மாற்றும். அப்ப ஒரு சுத்து 12 வயசு முடிந்து ராகு வருகிற பொழுது ராகுவுக்கு திரிகோணத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது, 5, 9 என்ன கிரகங்கள் இருக்கிறது, ராகுவுடன் இணைந்து என்ன கிரகங்கள் இருக்கிறது, அதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் கல்வியையோ அல்லது அவனுடைய குணாதிசயத்தையோ தீர்மானிக்க வேண்டும். ஒரு கிரகத்தை எப்பொழுதுமே இயக்கக்கூடிய இடம் எதிரானா அதற்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ ராகுக்கு 5, 9 என்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னா, ராகுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ராகுக்கு திரிகோணத்தில் 5ஆம் பாவத்தில் குரு அமர்ந்தால் அவன் நினைத்த படிப்பு படிக்க மாட்டான், அல்லது நீங்க சொல்ற படிப்பு படிக்க மாட்டான், வித்தியாசமான படிப்பு படிப்பான். இப்போ 10th போயிருங்க, 10th ஒரு மார்க் எடுத்தாச்சு, அடுத்து +1 +2க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் சயின்ஸ் எடுக்க சொன்னீங்கன்னா காமர்ஸ் எடுப்பான், காமர்ஸ் எடுக்க சொன்னா சயின்ஸ் எடுப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்புகளை கொண்டு இருப்பாங்க. இல்லைன்னா பையனை 7 வயசுலேருந்து 9 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து ஒரு 5 இல்லை 7, 8வது படிக்கிற தருணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவனை நீட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஐஐடிக்கு படிக்க வைப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் அவனுடைய முரண்பட்ட கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும், பெரிய ஸ்கோரிங் இருக்காது. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பான், அந்த விஷயத்தில் அவன் மிக சிறப்பாக இருப்பான். அதான் சொன்ன சிந்தனை திறன் மாறுபட்டு இருக்கும். அப்படி மாறுபட்டு இருக்கிற பொழுது அவன் எந்த திறனில் இருக்கிறானோ, எந்த விஷயத்தை சார்ந்து பயணப்படுகிறானோ, எதில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறானோ அதில் அவனை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ராகு திசை மிகச்சிறப்பாக அமையும். அதே போல 14 வயது தாண்டியவுடன் ராகு பிறக்கிறது, அல்லது ராகு இப்போ நான் சொன்ன பாருங்க, அது மாதிரி ராகு திசை ஒரு 8 வயசு 10 வயசுலேருந்து துவங்கிச்சுன்னா 28 வயசு வரையும் ராகு திசை இருக்கும். இந்த மாதிரி பசங்க +2 முடிச்சுட்டாங்க, ஸ்கோரிங் என்ன இருக்கும், பெரிய ஸ்கோரிங் வராது. அவங்களை போட்டு ரொம்ப கசக்காதீங்க, ஏன்னா கவனம் வேறு பக்கம் இருக்கும். இந்த இடத்தில் 10th அதாவது 14 வயதிலிருந்து ராகு பயணப்பட்டால் கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டும் குழந்தைகளை. குறிப்பாக பெண் குழந்தைகளையும் சரி ஆண் குழந்தைகளையும் சரி தனியாக விடக்கூடாது, தனி ரூமில் இருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன் என்ன யூசேஜில் இருக்காங்கன்ற உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், யார் கூட அவங்க பேசுகிறாங்கன்ற கண்ட்ரோலில் இருக்கணும். நேரங்காலத்துக்கு வர இதில் கவனம் செலுத்துங்க, படிப்பு 2வது வச்சுக்கலாம். அதே போல் படிப்பில்
நீங்கள் ஒரு 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 எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதை சார்ந்து பையன் போகணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இல்லை பிஹெச்டி டெக்கில் படிக்கணும், இல்லை மதுரை தியாகராஜரில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆம்பிஷனில் குழந்தைய வளர்த்துட்டு போகிறீங்க. அவன் வேறுபட்ட தன்மையில் போகிறான் அப்படின்னும் போது அந்த தன்மைக்கு அவனை விடுங்க. அதில் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். ஒரு குழந்தை ராகு திசையை கடந்து வெளிவருகிறது என்றால் அவனை போல மிக அனுபவம் வாய்ந்த மனிதன் யாரும் இருக்க மாட்டான். அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் இயற்கை சுபர்கள் அமர்ந்து விட்டாலோ அல்லது லக்ன சுபர்கள் அமர்ந்து விட்டாலோ மிகச் சிறந்த அறிவாளியாக இருப்பார்கள். நீங்க செய்யறாம நீங்க நினைக்கிற மாதிரி அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் போகலாம், ஆனால் அவன் மாதிரியான சிந்தனை திறன் யாருக்குமாக இருக்காது. குறிப்பாக என்னுடைய அனுபவங்களில் சுக்கிரன் ராகுவுடன் தொடர்பு ஏற்படுகிற பொழுது மேக்சிமம் மீடியாக்குள்ள பயணப்படுறாங்க, சினிமாக்குள்ள பயணப்படுறாங்க. அப்ப ஒரு சினிமாவினுடைய வாழ்க்கை 1 கோடி பேர்ல ஒருத்தன் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவன் பயணப்படுறானே, சரியா வருவானா? விட்டுருங்க, அடிபட்டு திரும்பி வருவானா? அந்த அனுபவம் 25, 26 வயது அனுபவம் அவனுடைய அடுத்து இருக்கக்கூடிய 50 வயதை தீர்மானிக்கும். தவறு செய்யவே மாட்டாங்க. அப்போ மாறுபட்ட ஒரு சிந்தனையில் ஒரு படிப்புக்கு போறான் சார், ஒரு ராகு திசை நடக்குது, ஒரு பையன் வரான், ஜாதகத்தை கொடுக்குறாங்க, 5ஆம் பாவத்தில் ராகு. ராகு பார்த்துட்டு நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இல்லை நீங்கள் வேறு எதுக்காக ட்ரை பண்ணிங்களா? குரு உச்சமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் இதாக டாக்டர் படிக்கிறதுக்கு பையனை ட்ரெயின் பண்ணிங்களா? ஆமாம் சார், பையனை டாக்டர் படிக்கிறது ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ நீட்டுக்கு போக மாட்டான், ஒன்றுக்கு போக மாட்டான். அவன் எடுத்திருக்கக்கூடிய துறை என்ன? அவன் அந்த பையன்கிட்ட கேட்குறேன் நான், என்னப்பா உன்னோட இது? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணுன்றான், செராமிக் டெக்னாலஜி படிக்கணுன்றான். இதெல்லாம் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, செடமெண்டேஷனு, ஓசனாலஜி, இந்த மாதிரி படிப்புக்குள்ளெல்லாம் எந்த குழந்தைங்க பயணப்படுறாங்களோ அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுங்க, ராகு திசை நடப்பில் இருக்கும். ஒரு ஓசனாலஜி பத்தி யாராவது படிக்க முடியுமா? ரொம்ப சிரமம். செடமெண்டேஷன், பாறைகளினுடைய அடுக்குகளை பத்தி படிக்கிறான், ராக் செடமெண்டேஷன். இந்த ராக் செடமெண்டேஷன் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் உள்ள போவான். ஆனால் இவன் படித்து முடிச்சுட்டு வரும்போது இவனுடைய வேல்யூ, இவன் என்ன வேலை பார்க்குறான்றதை நீங்கள் வெளியில் சொல்லிக்க முடியாது. ஆனால் அவனுடைய சேலரி ஓரியன்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போவாங்க. ஏன்னா ரொம்ப வெரி ரேர் ஸ்பீசஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேர் ஸ்பீசஸ் இவனுங்கெல்லாம். மாறுபட்ட சிந்தனை, அவனோட சிந்தனை உங்களுக்கு கோஆர்டினேட் ஆகாது. குறிப்பாக இந்த பையனினுடைய 2 விஷயங்கள் இருக்கு. தந்தை வெறுப்படைந்து விடுவார், ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் லெவல்ல இவன் இல்லை. அப்ப அப்பாவோட அம்மா பையனும் சரிப்பட்டு வரலன்னு இந்த பையனுடைய அம்மா வருத்தத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த தாய் தந்தையரையும் மிகப்பெரிய அளவில் தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு மரியாதை வழங்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ராகு திசை முடிகிற பொழுது அவர்களுக்கு வழங்கிவிடும். மாறுபட்ட சிந்தனையில் இருப்பாங்க. அடுத்து திருமணத்திற்குள் வரும்போது, சார் பையனுக்கு ராகு திசை நடக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அது யாருடன் இணைந்து இருக்கிறது? 8ஆம் அதிபதியுடன் இணைந்து திசை நடத்தி கொண்டிருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. ஆனால் அதுவுமே சொல்ல முடியாது. 28, 24 வயசுல ராகு திசை வந்ததுன்னா 42 வயசு வரையும் போகும். அது வரையும் வெயிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்ப கோச்சார குருவினுடைய தன்மைகள், மற்ற தசா புத்திகள் வரக்கூடிய தன்மைகள், அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களினுடைய புத்திகள் வரக்கூடிய தன்மைகள், அல்லது கோச்சாரத்தில் லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு, இந்த நேரங்களில் வரும்போது திருமணம் நடக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம், இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். 20 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு ராகு திசை நடப்பிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு 4-12-7 ராகு இருந்தால், 4-7-12 ராகு இருந்தால் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்கள ஹேண்டில் பண்ணும். அதுவும் இந்த 4-7-12 நீர் ராசியாக அமர்ந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணும். நீர் ராசினா என்னென்ன? கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ இந்த கடகம், விருச்சிகம், மீனத்தில்
ராகு இருந்து தசை நடத்தி அவர்களுக்கு 20 வயதை தாண்டுகிற பொழுது அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமாக டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த 20 வயது ஜாதகங்கள். நிச்சயமாக வாழ்க்கையை ஒரு மாதிரி புரட்டி தோசையை திருப்பி போட்ட மாதிரி தான் மறுபடியும் திரும்புவாங்க. ஆனால் அந்த அனுபவம் அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும். சரி, இப்படி இருக்குது. இன்னும் டெப்த்தாக போயிட்டே இருந்தோம்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்து பயந்துட்டீங்கனாலும் கஷ்டம். ஆனால் ஒரு மாறுபட்ட சிந்தனையாளர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இடவில்லை. ஒரு மாறுபட்ட சிந்தனையாளர்கள், மாறுபட்ட நோக்குடையவர்கள். இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம். பாரதியார் உருப்பட்டாரா? உருப்படல, கண்டிப்பா உருப்படல. அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட காசும் இல்லை, அரிசியும் இல்லை. செல்லம்மா எடுத்து வச்சிருந்த அரிசி எடுத்து குருவிக்கு போட்டு பாட்டு பாடுறாரு, குருவி பாட்டு. இவர் சிறந்தவரா? இவர் மாறுபட்ட சிந்தனையாளர். போன் அழுதுட்டு இருக்கிறார் உட்காந்து. பொண்டாட்டி வந்து கேட்குறாங்க, நம்ம வீட்டில் அரிசி இல்லை, குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ண முடியலன்ற வருத்தத்தில் அழுதுட்டு இருக்கிறாரான்னு அந்த அம்மா வந்து கேட்குது. பரவாயில்லைங்க, நான் மேனேஜ் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை எழுதி கொடுங்க, இதில் வர வருமானத்தை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன்னா திரும்பி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாரதியார். சுப்பிரமணிய பாரதி ஏழை, அவனுடைய குழந்தைகள் வறுமையால் வார வேண்டும் என்பது விதி, இழந்து விட்டு போகட்டும். ஆனால் ராஜஸ்தானிலே கரும்பு தோட்டத்திலே தமிழர்கள் முட்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், முள்ளு குத்து தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை நினைத்தேன் செல்லம்மா, உடம்பு பதறுகிறதுன்றார். இவர் நல்ல ஆளா? ஒரு குடும்பத்தை காப்பாற்றினவரா பாரதியார்? இல்லை. ஆனால் இன்றல்ல, இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் பாரதி நிற்பான். யாருக்காக? உலகத்திற்காக, பிரத்தியாருக்காக, மக்களுக்காக கொண்ட புதிய சிந்தனையாளர்கள். எத்தனையோ பேரை சொல்லலாம். ஜெயமோகன்ல இருந்து எழுத்தாளர்கள் எத்தனையோ பேரை சொல்லலாம். ஜெயகாந்தன் எழுதாத எழுத்துக்களா? இவர்கள் எல்லாம் ராகுவினுடைய பாதத்திலே பயணிப்பவர்கள், மாறுபட்ட சிந்தனையாளர்கள். அப்துல் கலாம் ஜெயிச்சவரான்னு கேட்டீங்கன்னா, நம்ம திங்க் பண்றோம் இல்லையா, அந்த ஜோசியம் திங்க் பண்ணது இல்லையா. ஜோசியம்னா என்ன? இப்போ அப்படின்னா என்ன முடிவாயிடுச்சு? ஜோசியம் அப்படின்னா, ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா என்ன முடிவாயிடுச்சுன்னா, நல்ல வரும்படி வண்டி வாங்கணும், வசதி, நல்ல வீடு கட்டுவாரா, நல்ல அழகான பொண்டாட்டி அமையுமா, நான் உயர்ந்த உச்சத்துக்கு போயிடுவேனா, BMW கார் வேணா. இதுக்கா சார் ஜோசியம்? ஜோதிடம் என்பது உங்களை பற்றிய, உங்களுடைய பூர்வீகத்தை பற்றிய, நீங்கள் யார் என்ற பற்றிய வரைபடம். அதை விட்டுட்டு அது எவ்வளோ பெரிய ஸ்டார் ஜோசிகாரா இருக்கட்டும், நான் பார்க்காத ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. 1 லட்ச ரூபா ஒரு ஜாதகத்துக்கு வாங்குற ஜோசிகாரன் எனக்கு தெரியும். அவர்கிட்ட போனா மட்டும் என்ன மாறிடவா போகுது? நாம செஞ்சது அப்பனாத்தா. யார் மாத்துறது? எந்த ஜோசிகார் மாத்த முடியும்? என்ன மாத்த முடியாது. ஆக ஜோதிடம் என்பது, ஜோதிடர்கிட்ட போன உடனே, ஜோதிடத்தை பார்த்த உடனே என் பையனுடைய வாழ்க்கை மாறிடுமா? சத்தியமா மாறாது சார். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை சார். இந்த பரிகாரம் செய்யற அந்த அதெல்லாம் உங்க இஷ்டம், அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறேன். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் உங்களை செஞ்சது உங்க அப்பா அம்மா, அவங்களே உங்களை மாற்ற முடியாதுன்னும் போது வேற யார் வந்து மாத்துவா? அப்போ நீங்க எதற்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால், நான் யார், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த காலத்தில் நான் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், இது போன்ற குறிப்புகள் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம் பாருங்கள். அப்போ இந்த ஜோதிடம் பார்ப்பதே இன்றைக்கு இதை சார்ந்து பயணப்பட்டது. அப்ப அப்துல் கலாம் ஜெயிச்சிட்டாரா? பணக்காரரா? அவரு BMW கார் வச்சிருந்தாரா? இல்ல அவருக்கு குடும்பம் இருந்ததா? இல்லையா அவருடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர்களாக இருந்தார்களா? இல்லையே. ஆனால் அப்துல் கலாமினுடைய பெயர் பிசிக்ஸ் இருக்கிற வரையும் இருக்கும். இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலம் வரை அவருடைய பெயர் இருக்கும். அதே போல இன்ஜினியர் விஸ்வேஸ்வரர், டேம் கட்டியவர், இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களா? அதுதான் பாரதியார், நம்மளுக்கு தெரிந்த பாரதியார் உதாரணம் சொன்னேன். பார்ப்பதற்கு
போடுவதற்கு கூட ஆள் இல்லை சார். தூக்கி போடுறதுக்கு 13 பேர் மொத்தமே. பாரதியார் நிற்கவில்லையா? கண்ணதாசன் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் சினிமா துறையில் வாழ்ந்த ஒரு மனிதன். கடைசியில் டி நகர்ல ரோட்ல உட்காந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம இருந்து தேவர் மறுபடியும் கூட்டு போய் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்து அதையும் காப்பாற்ற முடியல அவரால். மாறுபட்ட சிந்தனை சார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என் பசங்களாம் அப்படி ஆயிடுவாங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லை. சிந்தனைகள் மாறுபட்ட பிறப்பு எடுத்திருக்கிற பொழுது யார் மாற்றுவது? இதுக்கு வேற நான் ஒரு கர்மான்னு ஒரு பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க, அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். இந்த கர்மானா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற மாதிரி ஆயிடும். கர்மா என்பது கர்மா 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 எல்லாம் எது செஞ்சாலும் கர்மா, யார் செஞ்சாலும் கர்மா. கேட்டா பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச 10வது தலைமுறை செஞ்ச ஒரு நம்ம எங்க வீட்டில் பக்கத்தில் வீட்டுக்கு இருக்கிற பையனுக்கு கர்மான்னு சொன்னா கோவம் வந்துடும். ஏன் எங்க முப்பாட்டை செஞ்சதுக்கு நான் எதுவியா பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதல்ல கர்மா என்பது உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க எதற்காக இந்த பூமியில பிறப்பெடுத்திருக்கிறீர்கள், இந்த விஷயத்தை சொல்லுவதுதான் கர்மா. இதை விட்டுட்டு பூர்வ புண்ணியத்தில் நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை எடுத்து வந்து கர்மாவோட தயவு செய்து ஒட்ட வைக்காதீங்க. அதற்கு கதை வேறு. ஆக யாரை நீங்க எந்த ஜோசிகாரை பார்த்தாலும் மாறிடுமா வாழ்க்கை? மாறாது கண்டிப்பாக. அப்ப ராகு என்பவன் ஒரு மாறுபட்ட சிந்தனையை இளம் வயதிலேயே அவனுக்கு வழங்குகிறான். பார்த்துங்க, இன்றைக்கு இருக்கிறதுல வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய மீடியா டெக்னாலஜியில் 5 பேர் இந்தியர்கள். நான் உங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் நான் சொல்றேன், ராகுவினுடைய தொடர்பு 5-11 தொடாமல், 5-11-12 தொடாமல் இந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகு என்பவன் உச்சம் வழங்குபவன். ஆனால் எதில் சிந்தனை மாறுபட்டு இருக்கிறது. ராகுன்னு எடுத்தோடனே அப்படின்னா இருக்கிறதா, ராகு தசை நடக்கிறவனா கடத்தல்காரனால இருக்கணும். ராகு தசை நடக்கிறவனா எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். உத்ராட்ச கொட்டை போட்டு சித்தர் கோயிலில் உட்காந்துக்கிறவன நிறைய பேர் பார்த்துருக்கேன். எவனும் தண்ணி போடலையே. ராகு எண்ணெய் எடுத்த உடனே தண்ணி போடுறது, பொம்பளை சவகாசம் எல்லாமே நெகட்டிவாக சொன்ன உடனே இந்த யூடியூப்ல பார்த்துட்டு பயந்துக்கிறாங்க. 72 வயசுல ஒருத்தருக்கு ராகு திசை வருது, அவர் பயந்துக்கிறார். சார் 72 வயசுல இனிமேல் நீ வாழ்ந்தா வாழ்னா இல்ல சார், மரியாதை ஏதாவது போயிடும். ஒன்றும் ஆகாது. உங்க வயதுக்கு உண்டான காலதேச வர்த்தமானத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு மாறுபட்ட சிந்தனை இந்த உலகம் வழங்கும். இதுவரை ஏதாவது சிந்திக்காத ஒரு விஷயங்களோ, இதுவரை ஏதாவது வாழ்க்கையில் செய்யக்கூடாத, செய்ய முடியாத, அல்லது நீங்கள் செய்து யோசனை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இந்த 72 வயசுல செய்வீங்க. போயிட்டு வாங்க. அதுபோல இந்த ராகுனாவே பயந்துக்கிறாங்க. ஆக ஜாதகம் பார்த்தா வாழ்க்கை ஈஸி ஆயிடும்ன்ற ஒரு ஃபார்முலாவை யாரை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2 விஷயம். நான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார், என்னோட கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு சார், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நான் வியாபாரம் பார்க்குறேன் சார், எனக்கு ஜோசியம் பாருங்கன்னு யாராவது ஒருத்தர் ஜோசியம் கேட்பாங்களா? எதனால சார் நான் 10 கோடி ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்குறேன் சார், வியாபாரம் பார்க்குறேன், என்னுடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்குதா? அவன் யூடியூப் கூட தொட மாட்டான். இதுல ஜோசியத்தை நம்ப மாட்டான். முதல்ல அவன் என்ன சொல்லுவான்? சுய சிந்தனை, சொந்த உழைப்பு, நேர்மறையான சிந்தனை இப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க. ஆனா அவர்களுக்கு ஜாதகம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த ஜாதகத்தினால தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அதை பத்தி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. அப்ப யாரு ஜோசியம் பாப்பா? தொழில பிரச்சனை, குழந்தை இல்லை. இவனுங்க ஜோசியத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ குழந்தை இல்லை, தொழிலில் பிரச்சனை, என் பையன் படிக்கல, எனக்கு திருமணம் ஆகலை. அப்போ இல்லை என்பதற்காகத்தான் ஜோதிடம் பிறந்திருக்கிறதா? எதுவும் இல்லை. அப்பதானே நம்ம கிட்ட வராங்க. ஏதாவது இருந்தா வராங்களா? இல்லை. கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஜோசியர் பொழைக்க முடியும்? திருப்பி ஒட்டு மொத்தத்தில் ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதுமானது. ஆனா இன்னைக்கு பிசா காலம், எல்லாம் இம்மீடியட்டாக கிடைக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் மொபைலில் பிடிஎஃப் ஃபைலில் வரணும். முதல்ல மாதிரி போய் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ யாரும் தயார் இல்லை. துரித காலம், எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். அதனால தான் ஜாதகம் பார்க்க வராங்க. நான் ஜாதகம் பார்த்துட்டோம்னா எனக்கு சரியாயிடுமா?
அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல சொல்கிற மாதிரி தான், எத்தனை லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பரிகாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனை தீரணும். சரி போடு பில்லை, ஒரு 2.5 லட்சத்தை, ஒரு 5 லட்சத்தை போட்டு என்ன மாற்ற முடியும்? எதையும் மாற்ற முடியாது. ஜோதிடம் என்பதினுடைய அடிப்படை வேறானது. இந்த மாறுபட்ட சிந்தனையை இந்த ராகு வழங்குகிறது அப்படின்னும் போது இதற்கு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அது ரெட்ரோகேஷன் பிளானட், திரும்புகிற விதமாக செயல்படும். அவனே ரிவர்ஸ்ல தான் போவான். அப்புறம் அவனை நீ நேரில் போனா எப்படி போவான்? சரி, ஏன் பிறப்பெடுக்கணுமா? செவ்வாய் திசை, செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறப்பெடுத்தால் ராகு திசை வந்தே தீரும், குழந்தையிலே வந்துடும். அப்ப செவ்வாய் திசையில் பிறப்பெடுக்கணுமா? சத்தியமா பிறப்பெடுக்கணும். ஏன்னா அவனை அப்பனோ ஆத்தாலோ செவ்வாய் 5-9 கனெக்டிவிட்டி ஆயிருக்கும். இது யார் பொறுப்பெடுத்துக்கிறது? தந்தையினுடைய 5ஆம் அதிபதியோ தாயினுடைய 9ஆம் அதிபதியோ செவ்வாயை தொடர்பு கொண்டால் செவ்வாய் நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும். இதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை, அப்படிதான் அமையும். அப்ப இது யார் பொறுப்பு? நீங்க பொறுப்பானா? உங்க அப்பனா தான் செவ்வாயை தொடர்பு கொண்டிருப்பாங்க. அப்ப வழி வழியாக வரக்கூடிய நிலைப்பாடுகள், இதுதான் கர்மான்னு சொல்றோம். இது நீங்க விதின்னு சொன்னா நான் கர்மான்னு சொல்றேன், வேற ஒன்றும் கர்மா கிடையாது. அப்ப இதை சந்தித்தாக வேண்டுமா? சந்தித்தாக வேண்டும். சரி, இப்ப இந்த குழந்தை, இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, வேறு விதமான சிந்தனைகளுக்குள் போகிறது, இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ராகு என்பது மிகப்பெரிய அச்சு எந்திரம். அந்த எந்திரத்துக்குள்ள நீங்க எதை உள்ள போடுறீங்களோ அதுல சுத்தம். அப்படின்னா 7 to 14 வயதுக்குள், 5 வயசுல இருந்து கணக்கு வச்சுங்க, 5 வயதிலிருந்து 14 வயதுக்குள் ராகு திசை நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5 முக உத்ராட்சத்தை கழுத்துல தொங்க போடுங்க. அது அவர்களுடைய குணாதிசயத்தை, அந்த ராகுவினுடைய தன்மையை, ராகுவினுடைய வலிமையை நேர்பாதையில் திருப்பிவிடும். அதே போல வீட்டில் அரச மரத்தில் காஞ்ச குச்சி கீழே விழும். அந்த குச்சி எடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு 3 குச்சி வச்சு புகை போடுங்க. இதெல்லாம் அறிவியலா சார்? கண்டிப்பாக அறிவியல். அரச மரம் என்பது நெருப்பு தத்துவம், உங்களோட பிரைன் சிஸ்டத்தை தூண்டும். அரச மர விநாயகரை சுத்தி வரக்கூடியது காரணமே தான், உங்களுடைய மூளையை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்குமான தொடர்பு 3 விஷயம்தான், வேற எந்தலையும் நீங்க தொடர்பை வச்சுக்க முடியாது. இதை சார்ந்துதான் ஜோதிடம், வைத்தியம், மருத்துவம் எல்லாமே இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் 3 தான். ஒன்று சுவாசம், இன்னொன்று உணவு, இன்னொன்று சப்தம், மணி, மந்திர, ஔஷதம். இந்த 3 வச்சு தான் நீங்க வெளியில இருக்கிற விஷயங்களை உள்ள தள்ளி ரெக்கவரி பண்ண முடியும். அப்போ உங்களுடைய சுவாசம் மூலியமாக நீங்கள் எரிக்கக்கூடிய அந்த அரச மர குச்சியினுடைய புகை குழந்தைகளுக்கு போகும். அதே போல நிறைய பேர் பண்ணுவாங்க தவறு, இந்த மந்திரங்கள் உச்சரிப்பது, சப்த வடிவங்கள். ராகு திசை நடந்துட்டு இருக்கிற போது அனுமன் சாலிசா படிங்க, தப்பே இல்லை. ராகு திசை வீட்டில் ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கிற போது ருத்ரம் படிப்பாங்க. ருத்ரம் படிப்பாங்க, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். சார் சிவமந்திரம் சார், ருத்ரன் கடவுளை கும்பிட்டா நல்லது. எந்த கடவுளை கும்பிடணும்னு நம்ம ஆளுங்க, அதனால தான் இவ்வளோ டிசைன்டா கடவுளை வச்சிருக்காங்க. எல்லாரும் எல்லா கடவுளையும் கும்பிட முடியாது. ராகு திசை நீங்க நடக்கிற பொழுது ருத்ரம் படிக்காதீர்கள் தயவு செய்து, அனுமன் சாலிசா படிங்கள். என்ன மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பது? ஓம் நமச்சிவாயா தொடர்ந்து உச்சரிங்க. செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறது, செவ்வாய் ராகு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ போய் இந்த கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிப்பாங்க. செவ்வாய் ராகு இணைவில் 8ஆம் பாவத்திலோ 6ஆம் பாவத்திலோ தொடர்பு போட்டு இருக்கிற பொழுது வீட்டில் ஓடிட்டு இருந்தாவே பிரச்சனை வரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. செவ்வாய் ராகு யாருக்கு நடக்குதோ அவங்க வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை போட சொல்லுங்க. சந்த பாடல்கள் ஆகாது செவ்வாய் ராகுக்கு. டாடா டாடா ரரரரா பபா பபா கக கக இது ஆகாது செவ்வாய் ராகு இணைவுக்கு.
சனி ராகு இணைவுக்கு கசகச லக லக கக கக இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த சந்தம், இது ஒத்து வராது. ஆக மந்திரங்களில் நிறைய கட்டமைப்புகள் இருக்கிறது. ஒரே மாதிரியான மந்திரங்கள் இல்லை. ஈஸ்வர மந்திரத்தை படித்தா சரியாயிடுன்னு சொல்ல முடியாது. படிக்க சொல்லுங்க பார்ப்போம். ராகு இணைவு இருக்கிறவங்களுக்கு ருத்ரனை படிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆட்டம் கட்டிடுவான். ஹனுமன் சாலிசா படிங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த ராகு. இந்த குழந்தைகளினுடைய வளர்ப்பில் ஏதோ ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தோம், ஜாதகத்தை பார்த்தோம், ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டோம், அவர் திருந்திட்டு வரலாம் இல்லை. உங்களுடைய கட்டமைப்புக்கு தகுந்த விஷயங்களை செய்யுங்கன்ற. வீட்டில் பையனுக்கு பொண்ணுக்கோ 8ஆம் இடத்தில் சுக்கிரனோ ராகுவோ தொடர்பு கொண்டு திசை நடத்திட்டு இருப்பாங்க. இவன் வந்து வீட்டில் சம்மங்கிப்பூ மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பான், பெருமாளுக்கு விரதம் இருப்பான். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நான் விளையாட்டாக சொல்ல, இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். சந்தனம் போட்டு வைங்கன்றாங்க. அவனுக்கு சந்தனம் தான் நெகட்டிவே. சந்தன ஸ்மெல் யாரோ பையன் வேற மாதிரி போவான், பொண்ணு வேற மாதிரி போவோம். அப்போ இந்த ராகு யார் கூட காம்பினேஷன்ல இருக்கு, அந்த காம்பினேஷன் என்ன விதமான தன்மைகளை அதுக்குள் செலுத்தினால் அது சரியான வழியில் பயணப்படும். சத்தியமா ராகுவை யாராலும் நிறுத்த முடியாது. சூரியனை விட வலிமை வாய்ந்தவன் ராகு. சூரியன் ராகு இணைவு இருக்கிறவர்கள் நீங்க எடுத்து பாருங்க, சத்தியமாக அவருடைய தந்தையினுடைய நிலைப்பாடு சரியாக இருக்காது. அது அந்த சூரியன் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய தன்மைகள் மாறுபட்டு இருக்கும். சூரியன் ராகு ஒரே புள்ளியில் கன்ஜெக்ஷன் ஆனா அப்போ போட்டு இவனுக்கு ஆதித்ய ஹிருதய மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க வீட்டில். அப்ப பிரச்சனைகளுக்கு குறித்தான விஷயங்கள். சூரியனை சாப்பிடக்கூடிய வல்லமை உண்டு ராகுக்கு. இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிளானட் சூரியனா, சூரியனை சாப்பிடக்கூடிய வல்லமை ராகு. அப்ப அந்த ராகுவை நீங்கள் சரியான பாதையில், அது எவ்வளோ ஸ்பீடில் போதோ அந்த ஸ்பீடு எந்த ரோட்டில் போக முடியுமோ அந்த ரோட்டில் டீவியேட் பண்ணி விடுங்க. அவன் போய் சேரக்கூடிய ஊர் சீக்கிரமாக சேருவான், எஃபிஷியண்ட்டாக சேருவான், இன்டலெக்சுவலாக சேருவான். இது ஒரு நிலைப்பாடு. அடுத்து கேதுவை பற்றி எடுப்போம். கேதுவினுடைய நிலைப்பாடுபடி நீங்கள் ஜோதிடர்கள்கிட்ட போனீங்கன்னாவோ ஜோதிடத்திலேயோ அல்லது யூடியூப்லையோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 மணிக்கு எழுந்துக்கிறவன்லாம் கேது சம்பந்தப்படாமல் இருக்க மாட்டான். நான் சொல்லுவது 7, 14, 21 வயதை. கேது சுருக்கும், ராகு விரிக்கும். அப்போ அவனுடைய நிலைப்பாட்டை சுருக்கும். அகம் சார்ந்த பயணம்ன்றதெல்லாம் 25 வயதுக்கு மேல 2 சுத்து குரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அகம் சார்ந்த பயணம். முதல் பயணத்தில் ரொம்ப உள்ள இருப்பாங்க, ரொம்ப நாலேஜபிளா. குரு கேது இணைவு கேல யோகம்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய நாலேஜே வேற மாதிரி இருக்கும். இது முதல்ல நான் ராகு வந்து சொன்னது மாறுபட்ட தன்மையில் இருக்கும். ஆனால் குரு கேது அமைப்பு பெரிய நாலேஜ் பர்சனாலிட்டியா இருப்பான், அவனால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஒரே ஒரு லக்கு மட்டும்தான். கேது திசை நடக்கக்கூடிய ஆட்கள் புதனினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு அடுத்து பிறக்கக்கூடியது கேதுவாக இருக்கும். இந்த கேதுவாக இருக்கக்கூடியவர்களினுடைய நிலைப்பாடுகள் சுருக்கத்தன்மையில் இருக்கும். பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டான். அவனை போட்டுக்கிற ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட்டு போக மாட்டான், தலை வர மாட்டான் ஒழுங்கா. இதெல்லாம் அவங்க அம்மாவோ அப்பாவோ அவனை சொல்லும் போகும்போது அவன் கேதுவினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் இதெல்லாம் நிகழும். இவர்களுக்கு வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடுங்கள், அல்லது எருக்கம் பூ பறிச்சு மாலை கட்டி வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு போடுங்க. இந்த எருக்கம்பூவினுடைய வாசனை மாற்றும். அதே போல அந்த குழந்தைகளுக்கு மறக்காமல் எள்ளுருண்டை கொடுங்கள், உயிர்த்தன்மையை மேம்படுத்தும் எள்ளுருண்டை. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு மாறும். ஆனால் 21 வயதில் கேது திசை பிறக்கிறது, 22 வயதில் கேது திசை பிறக்கிறதுனா அவங்களே கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் கேதுவும் சனியும் இணைவாக இருந்து 22 வயசு அவன் கிராஸ் பண்றான்னா கண்டிப்பா அவன் வந்து இந்த ஆன்மீக சிந்தனை, சித்தர்கள் பற்றிய நிலைப்பாடு, இந்த உதிராட்சம் இதெல்லாம் கையில தொடுவாங்க. இவனுக்கு மாத்தணும்.
இப்போ செவ்வாய் கேது திசை நடந்துட்டு இருக்குது, சனி கேது இணைவு இருக்குது, 10ஆம் பாவத்தையோ 9ஆம் பாவத்தையோ தொடர்பு, அங்க படிங்க ருத்ரம், அங்க படிங்க ஆதித்ய இருதயம், அவன் மாறுவான். இதுபோல பல்வேறு அமைப்புகளில் இந்த குழந்தைகளினுடைய தன்மையை ராகு கேது அமைப்புகளிலிருந்து மாற்றி அவர்களுடைய சிந்தனையினுடைய வழியில் செல்வதற்கு ஜோதிடத்தில் 1000 வழிகளை வகுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய சித்தர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை யூடியூப் மூலியமாக பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு குரு ராஜன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அஸ்ட்ரோ பாபா ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்.